நம்மளோட பாரம்பரிய பலகாரம் ரவா பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டில் அரை கப் ரவை எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடவே 3/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது இவ்வளோ சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கும். அதுக்காக கூடவே ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். தயிர் அப்படி இல்லைனா பேக்கிங் சோடா ஏதாவது ஒன்று சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் நம்மளோட பணியாரம் நல்லா உப்பலாக சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் அதிகமாக சேர்த்துறாதீங்க. நமக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நான் இது போல் நல்லா கலந்துட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்குது. நம்ம ஊற வைப்போம், அப்போ கரெக்டாக ஆகும். தேவைப்பட்டால் அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது போல் இருக்க மாவோட ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அரையிலிருந்து 1 மணி நேரம் போல் இருக்கட்டும். நான் கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் வச்சுருந்தேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் போல் திக்காகிருக்கு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு மனம் கொடுக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது தண்ணி எதுவும் சேர்க்கலை. தண்ணி இல்லாமல் இது போல் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறப்போ ஊற்றினா ஷேப் நம்மளுக்கு நல்லா வராது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இதை ஊற்றி காட்டுறேன். இப்போது எண்ணெய் சூடாயிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் விடுங்க. போட்ட உடனே மேலே எழும்பி வரும். அது கரெக்டாக இருக்கும். கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அழகாக உள்ள எண்ணெயில் சேர்த்துடலாம். பாருங்கள், நமக்கு அழகாக ரவுண்டாக எலாபரேட் ஆகாமல் அப்படியே நம்ம போட்ட மாதிரி இருக்கும். ஷேப் எதுவும் நமக்கு கரெக்டாக கிடைக்காது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது போல் இருக்கும். லைட்டாக செட் ஆனதும் ஸ்பூன் வச்சு பொறுமையாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போது இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துருக்கேன். இதெல்லாம் நம்ம போடலாம். இப்போது இதை ஸ்பூன் வச்சு போடுங்க. நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். இது பக்கத்துலேயே சேர்த்துக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டிலாம் வராது. லைட்டாக பொரிஞ்சு மேலெழும்பி வந்ததும் பொறுமையாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு 2 சைடு நல்லா பொரிஞ்சு அழகாக வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பர் ஃப்ளஃபியாக இருக்கும். நீங்களும் இந்த சாஃப்டான ரவா பணியாரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் செய்யுங்க. சூப்பர் சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.